Hi friends, welcome to WebTech channel. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிளாக எப்படி ஒரு லோடிங் அனிமேஷன் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா காமனான ஸ்டைல்ஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். ஸ்டார்னா காமனு, அது மார்ஜின் 0 பேடிங் 0ன்னு கொடுக்க போகிறேன். அப்புறம் பாடிக்கான CSS வந்து என்னன்னு நம்ம இப்போ எழுதிக்கலாம். பாடி அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹைட்டு வந்து 100 வெர்டிக்கல் ஹைட்டுன்னு கொடுத்துக்கிறேன். அதாவது வெர்டிக்கலாக 100% இருக்கிற மாதிரி கொடுத்துக்கிறேன். டிஸ்பிளே வந்து ஃப்ளக்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து சென்டரு. நான் வந்து இது விசுவல் ஸ்டுடியோ கோடில் பண்ணுறதுனால உங்களுக்கு ஆட்டோ ஃபில் ஆகுது. அலைன் ஐட்டம் வந்து சென்டர் கொடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருந்தால் நோட் பேடில் ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க, அப்புறமேட்டு இந்த மாதிரி அட்வான்ஸ்ட் எடிட்டரில் யூஸ் பண்ணுங்கள். பேக்ரவுண்டு வந்து நான் பிளாக் கொடுத்துக்கிட்டேன் பாடிக்கு. இப்போ வந்து சர்க்கிள்னு ஒரு கிளாஸ் வந்து நான் எழுதிக்க போகிறேன். எதுக்குன்னா நம்ம சர்க்கிளை வச்சு தான் இப்போ நம்ம அனிமேஷன் பண்ண போகிறேன். அதுக்கோசரம் சர்க்கிள்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து 50 பிக்சலு, வித்து ஒரு 50 பிக்சலு, பொசிஷன் வந்து ரிலேட்டிவாக கொடுத்துக்கிறேன். பார்டர் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 100%, 100 பிக்சல். அப்போ தான் உங்களுக்கு ஒரு சர்க்கிளாக வரும். இப்போ வந்து கிளாஸை வந்து நம்ம ஒரு டிவ் கண்டெய்னருக்கு வந்து நம்ம கொடுத்துக்கலாம். சர்க்கிள்னு ஒரு கிளாஸ் கால் பண்ணிவிட்டு கொடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து நமக்கு அனிமேஷன் பண்ணுறதுக்கோசரம் ஒரு 6 சர்க்கிள் வேணும். அதனால் நான் இப்போ வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஐடி மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துக்கிறேன். 1 2 3 4 5ன்னு 5 சர்க்கிள் வந்து இப்போ வரும். அதுக்கோசரம் நான் இது பண்ணிட்டேன். இப்போ ஒவ்வொரு சர்க்கிளும் நமக்கு டிஃப்ரெண்ட் கலரில் இருந்தால் தான் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதனால் நான் இப்போ 5 சர்க்கிளுக்கும் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட் கலர் கொடுக்க போகிறேன். ஐடி ஆஸ் முன்னாடி போட்டோம்னா அதுக்கு பேர் ஐடி. சர்க்கிள் 1 ஐடி, சர்க்கிள் 2 ஐடி, சர்க்கிள் 3, சர்க்கிள் 4, சர்க்கிள் 5ன்னு வச்சுருக்கேன். அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் பேக்ரவுண்ட் கலர் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு சர்க்கிளுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் என்ன கொடுக்கலான்னா, நான் ஒரு RGB கலர் வச்சுருக்கேன். அந்த கலரே கொடுக்க போகிறேன் பாருங்கள். 64, 64, 238. அதுக்கு வந்து ஆப்போசிட்டி பார்த்திங்கன்னா 0.925ன்னு வச்சுக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளூ கலர் மாதிரி வரும். செகண்ட் சர்க்கிளுக்கு வந்து அக்வானை கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அது மாதிரி கொடுத்துக்கோங்க. டிஃப்ரெண்ட் கலர் வச்சு செக் பண்ணிக்கோங்க. தேர்ட் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கலர் கொடுத்துக்கலாம். என்ன கலர் கொடுக்கலாம்? க்ரீன் கொடுத்துக்கிறேன். ஃபோர்த் ஒன்றுக்கு க்ரீன் எல்லோன்னு கொடுத்துக்கிறேன். ஃபிஃப்த் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா ரெட்டு கொடுத்துக்கலாம். ஒரு 5 டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ பாருங்கள், அதுக்கான அவுட்புட் எப்படி வரும்னா இப்படி வரும். இப்போ வந்து நம்ம அனிமேஷன் வந்து இதுக்கு ரெடி பண்ணோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா அனிமேஷன் ரெடி பண்ணுறதுக்கு கீ ஃப்ரேம்ஸுக்குள்ளே அனிமேஷனோட நேம் அனிமேட் சர்க்கிள்னு கொடுக்க போகிறேன். அது எப்படி வேணும்னா 50%க்கு மேலே ஹைட்டும் வித்தும் வந்து அனிமேட் ஆகிற மாதிரி கொடுக்க போகிறேன். 50% ஹைட்டு வந்து 150 பிக்சல், வித்து வந்து 150 பிக்சல். அந்த அனிமேஷன் கிளாஸ் வந்து நான் கால் பண்ண போகிறேன். அனிமேட் சர்க்கிள்னு கால் பண்ணிட்டேன். இப்போ இந்த அனிமேஷனில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். வித்துக்கு பதிலாக விண்டோஸ்ன்னு கொடுத்துட்டேன். அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு அனிமேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான்
ஒவ்வொரு சர்க்கிளுக்கும் வந்து அனிமேஷன் டிலே கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கிள் 1 ஒரு அனிமேஷன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். சர்க்கிள் 2 வந்து 0.7 செகண்டுக்கு அடுத்து ஸ்டார்ட் ஆகும். சர்க்கிள் 3 வந்து 1.5 செகண்டுக்கு அடுத்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொடுத்துக்கிறேன். 4th சர்க்கிள் வந்து 2.2 செகண்டுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கிறேன். அதே மாதிரி 5த்தும் கொஞ்சம் டிலே ஆகி ஸ்டார்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா அனிமேஷன் உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்க்க கொஞ்சம் லோடிங் ஆகிற மாதிரி இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட் அனிமேஷனு, டிஃப்ரெண்டிங்காக இருக்கும். லோடிங் எப்படி லோட் ஆகுது, ஒரு பேஜ் லோட் ஆகுதுங்கிற மாதிரி. ஸ்பீடாக வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீடாக தெரியும். நான் கொஞ்சம் 5 செகண்ட்லேயே வச்சுக்கிறேன். ஹைட்டு கொஞ்சம் குறைச்சி பார்க்கலாம். அப்படியே ஒவ்வொன்றா லோட் ஆகிட்டு இருக்கும். பேஜ் லோட் ஆகிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். பேஜ் லோடு இல்லை, இந்த அனிமேஷனை கால் பண்ணி விட்டோம்னா உங்களுக்கு ஒரு பேஜ் லோட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த அனிமேஷன் வந்துட்டு அப்புறமேட்டு பேஜ் லோட் ஆகிற மாதிரி கூட கொண்டு வந்துக்கலாம். நிறையா இது இருக்குது. ஃபங்க்ஷனாலிட்டிஸ், ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணி கால் பண்ணிக்கலாம். இப்படி தான் நம்ம HTML CSS யூஸ் பண்ணி சிம்பிள் அனிமேஷன்லாம் கொண்டு வரலாம். பார்க்குறது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். வெப் டிசைன்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். வெப்சைட்டில் பேஜ் லோட் அப்போ இது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு டேட்டா வந்து ஷோ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இதை வந்து லோடிங் அனிமேஷன் மாதிரி காட்டிக்கலாம். கொஞ்சம் செகண்ட்ஸ் வந்து நான் டிலே செகண்ட்ஸ் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். 2.9க்கு பதிலாக 2.7 கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த அனிமேஷன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஷோ பண்ணும்.